பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தம் நடைபெற்று வரும் நிலையில் திருநெல்வேலியில் வணிக நிறுவனங்களின் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பது குறித்து நமது செய்தியாளர் ஆல்வின் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், முறைசாரா தொழிலாளர்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியமாக 18,000 நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் நாடு தழுவிய வேலைநிறுத்தம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு தொழிற்சங்கங்கள் இந்த வேலைநிறுத்தத்திலே கலந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக திருநெல்வேலியிலும் இந்த வேலைநிறுத்தத்தில் தோமுசா, ஏஐடியூசி, அதே போன்று சிஐடியு உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய அதே நிலையில் திருநெல்வேலியை பொறுத்தவரையில் இயல்பு வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பு என்பது இல்லாத நிலை இருந்து கொண்டிருக்கிறது. மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை சுமூகமாக சென்று கொண்டிருக்கிறது. பேருந்துகள் வழக்கம் போல இயங்கிக் கொண்டிருக்கிறது. 90% அதிகமான பேருந்துகள் என்பது இயங்கிக் கொண்டிருக்கிறது. வணிக நிறுவனங்கள் தங்களுடைய இயல்பான செயல்பாடுகளில் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று வங்கி ஊழியர்களும் இந்த வேலை நிறுத்தத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அதே நிலையில் 1000க்கும் மேற்பட்ட வங்கி ஊழியர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்றைய தினம் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய காரணமாக வங்கிகளினுடைய இயல்பான பணிகளில் சிறு பாதிப்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அதிகாரிகள் மட்டத்திலான ஊழியர்கள் அங்கே இன்று பணியில் இருக்கிறார்கள். ஆகவே இன்றைய தினம் திருநெல்வேலியை பொறுத்தவரையில் மிகப்பெரிய அளவில் எந்த விதமான இயல்பு வாழ்க்கையில் பாதிப்பு இல்லாமல் இன்றைய தினம் இயல்பான வாழ்க்கை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏதும் இல்லாத நிலையும் இருந்து கொண்டிருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகத்துடன் ஆல்வின், திருநெல்வேலி.